ஹாய் எவ்ரிவன். நான் ரிச்சர்ட். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீயிங் ரிச் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ பயங்கரமா ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஹாம்ஸ்டர் காம்பட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஹாம்ஸ்டர் காம்பட்ட பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு இந்த யூபிட் காயினை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அவங்க இந்த 1½ இயர்ஸ்ல வந்து பயங்கரமா வந்து அவங்களோட இன்கம் வந்து ஹையர் சைட்ல போயிருக்கு. ஸோ இந்த யூபிட் காயினோட ஸ்டேக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெறும் 37,500 அதாவது 400 யூஎஸ்டிடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 60 யூஎஸ்டிடி ரெவன்யூ வரும். இது வந்து ஒரு 16 மாசம் நீங்க வந்து ஸ்டேக் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். 37,500 இந்த 400 யூஎஸ்டிடி கன்வெர்ட் பண்ண அந்த ரேஞ்சில தான் வரும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு மாசம் மாசம் 6,000 ருபீஸ் வந்து நீங்க ஏர்ன் பண்ண போறீங்க. ஸோ செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஸ்டேக்கிங் பிளான்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஈஸியா கைட் பண்றேன். அண்ட் வாங்க இப்போ இந்த ஹாம்ஸ்டர் காம்பட்ட பத்தி போய் டீடைல்டா வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஹாம்ஸ்டர் காம்பட். ஸோ இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து இந்த ஹாம்ஸ்டர் காம்பட் வந்து பயங்கரமா ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸோ இந்த ஹாம்ஸ்டர் காம்பட் வந்து ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்கு மெயினான காரணம் என்னன்னா என்ஓடி காயின், த நாட் காயின். ஸோ இந்த நாட் காயின் வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம்ல வந்து த ஓப்பன் நெட்வொர்க்ல வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த ஓப்பன் நெட்வொர்க்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லேயர் 1 பிளாக் செயின் டெக்னாலஜில ரன் ஆகக்கூடியது. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ல அதாவது இந்த டெலகிராம்ல ஒரு கிளிக்கர் பேஸ்டு கேமை வந்து அவங்க கிரியேட் பண்ணதுனால இந்த நாட் காயின் வந்து லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆகும்போது 1000:1 அப்படின்ற ரேஷியோல இந்த கேமை விளையாடி ஏர்ன் பண்ண காயின்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஏர் டிராப்பா வந்து பண்ணாங்க. ஸோ இதனால நிறைய பேர் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிள் ஆனாங்க. இப்போ இதே டிஓஎன் இந்த ஓப்பன் நெட்வொர்க் இந்த நெட்வொர்க்ல வந்து இப்போ ஹாம்ஸ்டர் காம்பட் அது மட்டும் இல்லாம ஒரு சில வேற காயின்ஸும் வந்து மைன் பண்ணி ஏர்ன் பண்ற காயின்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஹாம்ஸ்டர் காம்பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் டெவலப்பர் தான் பண்ணியிருக்கிறதா ஒரு அனானிமஸ் இதுதான் இருக்கு. பட் ஆனா ரஷ்யன் டெவலப்பர் தான் எட்வர்ட் குரோன்விச் அப்படின்றவர் தான் பண்ணியிருக்காரு, இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் இட் இஸ் நாட் கன்ஃபார்ம், ஸ்டில் அனானிமஸா தான் இருக்கு. ஸோ இந்த ஹாம்ஸ்டர் காம்பட் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட டெலகிராம் பாட்ல வந்து நீங்க ப்ளே பண்ணி அதாவது நீங்க டேப் பண்ணி இந்த டிவைஸை வந்து நீங்க டேப் பண்ணா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து ஒரு மைனிங் மெத்தட். ஸோ இப்படி நீங்க ஏர்ன் பண்ற காயின்ஸை வச்சு நீங்க ஃபியூச்சர்ல இது டோக்கன்ஸா அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணாங்கன்னா உங்களால ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வந்து இந்த ஹாம்ஸ்டர் காம்பட் மூலமா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஹாம்ஸ்டர் காம்பட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஹாம்ஸ்டர் காம்பட். அதுக்கு மெயினான காரணம் இதோட முன்னாடி அந்த நாட் காயின் தான். இந்த நாட் காயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா அவங்க டேப் பண்ணி ஏர்ன் பண்றது மட்டும் தான் இருந்தது. பட் ஆனா இந்த ஹாம்ஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வர்ச்சுவலா ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து உங்களை ஒரு ஃபங்க்ஷனல் சிஇஓவா வைக்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு கேம். இந்த கேம்ல வந்து நீங்க வந்து ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நீங்க சிஇஓவா இருக்க போறீங்க. ஸோ நீங்க வந்து உங்க எக்ஸ்சேஞ்ச் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா எஃபிஷியன்டா நீங்க பண்றீங்களோ அதுக்கு வந்து நீங்க ரிவார்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண போறீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு சில சர்டன் அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் வந்து எனர்ஜியா தராங்க. ஸோ அது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் நம்ம டேப் பண்ண. அப்புறம் அதை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு சில பூஸ்ட் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் சில கார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம காம்போவெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணா அதுல வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்குது. அண்ட் இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வெறும் கேம் பிளே மட்டும் கிடையாது. இதுல கிரிப்டோ எஜுகேஷனும் சொல்லி தராங்க. அதாவது இவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அந்த யூடியூப் சேனல்ல வந்து டெய்லி வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து நீங்க அந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் காயின்ஸா வந்து தராங்க. ஸோ இந்த யூடியூப்பை பத்தி இவங்க சொல்லும் போது தான் எனக்கு மைல்டா ஒரு டவுட் வரும். ஏன்னா இவங்க யூடியூப்ல ஏர்ன் பண்றதுக்காக கூட நம்மள மாதிரி யூசர்ஸ் எல்லாம் இப்படி கேமை வந்து டேப் பண்ண வச்சுட்டு யூடியூப்ல ஒரு வீடியோவை டெய்லி பார்க்க வச்சா எவ்வளோ மில்லியன் வியூஸ் வரும், அந்த வியூஸ்க்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இவங்க இந்த காயினை வந்து லிஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்கா என்ன? பயங்கரமா ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த என்ஓடி காயின் வந்து லிஸ்ட் ஆயிடுச்சுன்ற ஒரே காரணத்துக்காக ஹாம்ஸ்டர் டோக்கனும் எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லயும் லிஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்கறது என்னால வந்து இப்போதைக்கு உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா
இந்த காயினோட பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த கிரிப்டோ கம்யூனிட்டியோட யூசர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 200 மில்லியன் யூசர்ஸ் வந்து கேம வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ 200 மில்லியன் யூசர்ஸ் இத விளையாடும்போது, இதுக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால மேபி இந்த காயின வந்து லிஸ்ட் பண்ணலாம். ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ்லலாம் வந்து ப்ரீ மார்க்கெட் ட்ரேடிங் வந்து இந்த காயினுக்குன்னு ஒரு வேல்யூவ ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ப்ரீ மார்க்கெட் ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, அது அட்வைசபிள் கிடையாது. இந்த காயினோட டோக்கனாமிக்ஸ் எதுவுமே லான்ச் பண்ணல. ஸோ இந்த காயினோட டோக்கனாமிக்ஸ வந்து லான்ச் பண்ணாம, ஒயிட் பேப்பர் இல்லாம, எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம இதுல போயிட்டு நம்ம ப்ரீ மார்க்கெட் ட்ரேடிங் வந்து பண்ண வேண்டாம். நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல நீங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாவது இந்த ஆப்ல விளையாடணும். நீங்க என்கேஜ்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அண்ட் இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. நம்மளோட டைம் மட்டும் தான் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். இந்த கேம் விளையாடுறதுனால. நம்மளோட காசு எதுவும் வேஸ்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ நீங்க ஃப்ரீ டைம்ல சும்மா இத வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட காயின்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோல இத பத்திய அட்வான்ஸ்மென்ட்ஸ் பத்தி நான் டீடைல்டா சொல்றேன். அண்ட் இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட்ல ப்ரீ மார்க்கெட் ட்ரேடிங்ல இப்போதைக்கு என்டர் ஆக வேண்டாம். இது என்னோட சஜஷன். ஸோ மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகட்டும். அதுக்கு ஒயிட் பேப்பர்லாம் வரட்டும். இந்த காயினோட ரேஷியோ என்ன தரப்போறாங்க? ஏர் டிராப் வந்து என்ன தரப்போறாங்க? இது எல்லா டீடைல்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, ஒரு டோக்கனாமிக்ஸ் இல்லாத ஒரு காயின்ல வந்து நம்ம எதுவுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அ அ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரைட் அப்ஸ்லாம் நான் பார்த்தேன். இதுல வந்து ஒரு 10 பில்லியன் வரப்போது. இதுல வந்து அவங்க ஒவ்வொரு இதுவா வந்து பிரிச்சிருக்காங்க பெர்சன்டேஜ் வைஸ் அப்டின்ட்டு. பட் எதுவுமே உண்மை கிடையாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க வந்து ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு சிஇஓவா ஆகணும்னா, இந்த கேம்ல ட்ரை பண்ணி விளையாடலாம். இதே மாதிரி உங்களை இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அண்ட் மறக்காதீங்க, யூபிட் காயினோட ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் உண்மையிலேயே நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து இப்பதான் ஒரு 15 டேஸ் ஆகுது. டெய்லி ரிவார்ட்ஸ் அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி $2 அதாவது 400 USDT டெபாசிட் பண்ணா அதுக்கு $2 டெய்லி வருது. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு பெனிஃபிஷியல் தான். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அண்ட் இதுல ரிஸ்க்கும் கண்டிப்பா அசோசியேட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ல தான் போயிட்டு நம்ம வந்து ஸ்டேக் பண்றோம். அண்ட் நீங்க உங்களுக்கு அதாவது ஒரு ரூ. 37,500 பரவால்ல. இந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தா மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. பட் ஆனா இதுல 1½ வருஷமா நல்லா ஏர்ன் பண்றவங்களும் இருக்காங்க. அண்ட் இதுல ஏகப்பட்ட ரெஃபரல் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் 1, லெவல் 2 50% உங்களால ஏர்ன் பண்ண முடியும் ரெஃபரலா. உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்க மூலியமா சேர்ந்தாருன்னா, உங்களுக்கு ஒரு ₹6,000 நீங்க மந்த்லி ஏர்ன் பண்ணுவீங்க. உங்க ஃப்ரெண்ட் ஒரு 6,000 ஏர்ன் பண்ணுவாரு. அவரு ஏர்ன் பண்றதுல இருந்து ஒரு 3,000 உங்களுக்கு ரெஃபரல் பெனிஃபிட்டா வரும். யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10 பேர நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 30,000 வெறும் ரெஃபரல்ல இருந்தே வரும். ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியுது. நம்ம இந்த யூபிட் காயின்ல வந்து ஸ்டேக்கிங் பண்றது இப்போ கரெக்ட்டான டைம்னு தோணுது. ஏன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க எக்கோ சிஸ்டம்ல வந்து அவங்க ஆட் பண்ணிட்டே வராங்க. அவங்க எக்கோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க கிட்ட ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க. அவங்க கிட்ட ஷாப்பிங் கார்ட் இருக்குங்க. அதாவது இந்த கிரிப்டோல வர ஏர்னிங்ஸ வச்சு இந்த Flipkart ஷாப்பிங் சைட்ல நீங்க போயிட்டு பை பண்ற மாரி உங்களால யூபிட் கார்ட்லயோ இந்த கிரிப்டோல வர ரிவார்ட்ஸ வச்சு பை பண்ண முடியுது. அது மட்டும் கிடையாதுங்க. உங்களால பெட்ரோலும் போட முடியும். பெட்ரோல் போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 மாசத்துக்கு ₹600 போனஸ் கிடைக்கும் அடிஷனலா. அண்ட் இவங்க ஓடிடி ப்ளே வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம், ஜியோ சினிமா மாரி கம்பைன்ட் ஓடிடிய வந்து இவங்களும் வச்சிருக்காங்க. வெறும் $19க்கு உங்களால வந்து ஓடிடிய ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாம மூவி டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். ஃபுட் ஆர்டர் பண்ண முடியும். எல்லாமே உங்களால கிரிப்டோல ஏர்ன் பண்ணி ஒரு ரியல் டைம் யூசேஜ ஃபர்ஸ்ட் இவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா வந்து இந்த ட்ரேடிங் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் அவங்க ஈக்கோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கான்ஃபிடென்ட்டா ஒவ்வொன்னும் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஷாட் பாட்ன்னு ஒரு ஏஐ ரோபோ ட்ரேடிங் இதுவும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்திலாம் நான் டீட்டெயில்டா வரப்போற வீடியோஸ்ல நான் சொல்றேன். ஸோ நீங்க இந்த யூபிட் காயின் ஸ்டேக்கிங்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, கண்டிப்பா இதோட லிங்க் அதாவது என்னோட வாட்ஸ்அப் லிங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் அண்ட் இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட்லயும் கண்டிப்பா ஃப்ரீ டைம்ல விளையாடி நீங்க ஏர்ன் பண்ணி வைங்க. அண்ட் ஏர் டிராப்க்கு அவங்க என்னென்னலாம் நீங்க குவாலிஃபை ஆவறதுக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ, அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அச்சீவ் பண்ணி ஏர் டிராப்க்கு எலிஜிபிள் ஆகுங்க. அண்ட் ஹாம்ஸ்டர் காம்பேட் லிஸ்ட் ஆச்சுன்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ப்ராஃபிட்டபிள் சைட்ல தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கண்டிப்பா இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.
அண்ட் மறக்காம அந்த யூபிட் காயினை பத்தி இன்ட்ரெஸ்ட் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.